அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பழமொழி. மலை முன் குன்று நிழலே, அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞானம் முன் மற்ற ஞானங்கள் எல்லைதான். தமிழ் கவிதை. புள்ளியாய் மாறும் பேரறிவு, கோடாய் சுருங்கும் ஞானநிதி, கடலாய் நிற்கும் மன்னலார் அவர் முன் எல்லாம் எல்லைதி. இக்கவிக்கு ஏற்றாற்போல் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புர்தா ஷரீஃபில் 40வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள். وَوَاقِفُونَ لَدَيْهِ عِنْدَ حَدِّهِمْ مِنْ نُقْطَةِ الْعِلْمِ أَوْ مِنْ شَكْلَةِ الْحِكَمِ. தமிழ் மொழிபெயர்ப்பு. மற்ற நபிமார்கள் அனைவரும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் தமது எல்லைக்குள் நின்று விடுகிறார்கள். அவ்வாறு நின்று நிலையிலும் கூட அவர்கள் அடைந்திருப்பது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரறிவின் ஒரு புள்ளி அளவாகவே அல்லது அவர்களின் ஞானத்தின் ஒரு சிறு கோடு அளவாகவே இருக்கும். கவிஞர் கூறுகிறார், அல்லாஹ்வின் அனைத்து நபிமார்களும் மிக உயர்ந்தவர்கள், மிக பெரிய ஞானம் பெற்றவர்கள். ஆனால் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரறிவு முன் வந்தால் அந்த ஞானம் கூட ஒரு புள்ளி போலவும் ஒரு சிறு கோடு போலவும் தோன்றும் அளவுக்கே இருக்கும். அதனால்தான் மற்ற நபிமார்கள் அனைவரும் தமது எல்லையை மீறாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவின் எல்லையில் நின்று விடுகிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவின் மகத்துவத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த உயர்ந்த தரத்தையும் அழகாக வெளிப்படுத்துகிறது. நபிமார்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள், ஆனால் அவர்களின் எல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிலே முடிகிறது.